ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இப்போ யூஜிசி மூலமாக வந்து ஒரு சட்டத்திருத்தத்தை செஞ்சார். இந்த துணைவேந்தர் நியமனத்தில் வந்து அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூஜிசிக்கு மாற்றுற விஷயத்தை செஞ்சார். இப்போ அவர் தான் வந்து இப்போ இந்த விஷயத்துக்கும் மும்மொழி விஷயத்தை அவர் தான் வந்து அடித்தளம் போட்டுறாரு. இப்போ இவர் வந்து ஐஐடிக்கு தமிழ்நாடு வர போகிறார், சென்னை வர போகிறாரு. இவர் வர்றது எப்படி ஆல்ரெடி இவரால் தான் பல விஷயங்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்கு. இப்போ இவர் வராருங்கிறது எப்படி? இல்லை, அவர்களுடைய நீண்ட நாள் அஜெண்டா ஒரு நாளில் மாற்ற போகிறது கிடையாது. கல்வியை காவிமயமாக்கணும், அதாவது சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரணும், ஒரு ஆன்மீக கல்வியை கொண்டு வரணுங்கிறது தான் அவருடைய அஜெண்டா. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. அதுக்கு ஆங்கிலத்தை வந்து முதல்ல அவங்க எடுக்கணும், ஆங்கிலத்தை நீக்கணுங்கிறது. கோவால்கருடைய அந்த புத்தகத்தில் ஆங்கிலம் வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு மொழி அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் தான் அவங்க முதன்மை மொழி. இப்போ ஆங்கிலத்தை சிதைக்கக்கூடிய வேலையை தான் பண்ணணும். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சிலபஸில் படித்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மாடர்ன் சிலபஸ்னு ஒன்று இருக்குது, ஐஜிசி, அதெல்லாம் எவ்வளோ படிச்சுங்க. என்ன படித்தாலும் இந்த 12ஆம் வகுப்பில் வாங்கின மார்க் உங்களுக்கு எதுக்குமே பயன்படாது. நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணுமா, ஜேஇ எழுதணும். இப்போ மெடிக்கல் போகணுமா, நீட் எழுதணும். இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் என்ட்ரன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்கும்போது 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க விட்டு வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் உயர்கல்வியில் தான் சாட்டையை சொல்லிருந்தாங்க. இப்போ ஆரம்ப கல்வியிலே கை வைக்கக்கூடிய வேலையை வந்துட்டாங்க. அப்போ கல்வி வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் கல்வி படிக்க முடியும், எல்லாரும் கல்வி கற்றுக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். சார், இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து உலகம் ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. நம்ம இன்னும் பல ஸ்டேட்ஸ் வந்து பல நாடுகளோட கான்டாக்ட்லாம் இருக்காங்கலாம் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு கல்வியை மறுக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட, சட்டத்தை போட்டு செஞ்சிட முடியுமா? அது எப்படி பாசிபிள்? அதில் ஆட்சி அதிகாரம் இருக்கல, கொஞ்சமாக தான் பண்ணணும். 50 வருஷமாக காத்திருந்தாலும் இன்றைக்கி 10 ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 50 வருஷமான முயற்சி தான் இன்றைக்கி அவங்க ஆட்சியை பிடிச்சி உட்காந்துட்டு நினச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நினச்ச அஜெண்டாவுக்கு கல்வியை கொண்டு வரணும். இந்த காலத்தில் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்கிற சட்டம்லாம் இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. ஆமாம், அதை மாற்றினாங்க. அப்போ அதுக்கு பிறகு போராட்டங்கள் பண்ணி மாற்றினாங்க. நீதி கட்சி பிரிவில் அந்த விஷயம் மாற்றினாங்க. ஆமாம், அதெல்லாம் திருப்பி அதெல்லாம் அவங்க அஜெண்டா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. இப்போ என்ட்ரன்ஸ் வச்சாங்க, நீட்டுக்கு என்ட்ரன்ஸு, ஜேஇக்கு என்ட்ரன்ஸு. இல்லை சார், இப்போ பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசும்போது வந்து இப்போ வந்து ஒவ்வொரு கட்டத்தை இப்போ கீழே மோசமாக வந்திருப்போம், அடுத்த கட்ட நாகரிகம் அடைஞ்சு நம்ம முன்னாடி பின்னோக்கியில் போயிட்டு இருக்கு. இப்போ பின்னோக்கி போகிறது பாசிபிளா? இப்போ இன்னைக்கு அதை கொண்டு போய் அமைச்சிட முடியுமா? அதை அதிகாரம் இருக்குல்ல உங்களுக்கு, அதிகாரத்தை வச்சு இப்போ அதிகாரம் தானே பண்ணுறாங்க. நான் 5000 கோடி தர மாட்டேன் நிர்பந்திக்கிறாங்களே, இது இந்த அதிகாரம் தானே. அதிகாரம் இல்லைன்னா இவங்க யாருன்னே தெரியாது. இந்த திட்டம்லாம் வந்து குப்பையில் போட்டுருவாங்க. அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது, பவர் இருக்குது. இல்லை, இப்போ மோடிக்கு வந்து எங்கள் சென்ட்ரல் வந்து வலிமை இல்லை. இப்போ முன்னாடி 240 வந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. இப்போவும் இந்த விஷயத்தை அவங்களால பாசிபிள் பண்ண முடியுமா? இப்போ அந்த ஆட்டத்துக்குலாம் அவங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் தான் பயணிப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ முன்னாடி வந்து மெஜாரிட்டி இருந்தாங்க, அப்போ என்னென்ன விஷயம்லாம் செஞ்சாங்க. இப்போவும் அது எப்படி அவர்ஸ் பாசிபிள்? முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் செய்வாங்க. ஓகே, நிர்பந்தம் கொடுக்குறப்ப சில மாநிலங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதிமுக ஆட்சி இங்கே இருந்துருக்குன்னு வச்சுங்க. இப்போ அதிமுக ஆட்சி இருந்தால் இந்த சர்ச்சையே வந்திருக்காது. சைலண்டாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து எவ்வளோ வந்து வச்சிருப்பாங்க. இல்லை, அப்படி தான் இப்போ எதிர்கட்சி வலிமா டிஎம்கே இருந்திருக்கும், போராட்டம் இருந்திருப்பாங்க, பெரிய இஷ்யூஸ். ஆனால் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க இப்போ கொண்டு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்க வேண்டியது. ஆனால் இப்போ இந்த இடத்துல அதிமுக எதிர்க்குது. இப்போ இன்னைக்கு பாஜக இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் 2வது நாள் எதுக்குறாங்க. 2 நாளைக்கு அமைச்சர் இருந்துட்டு 3வது நாளில் வந்து இதை பற்றி பேசலைன்னா ஒரு வழி இல்லாமல் எதுக்குறாங்க. அதிமுகவுடைய ராஜ்யசபா 11 உறுப்பினர்கள் தான் இந்தியாவில் வந்த பல சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டவங்க. இன்றைக்கி அந்த ராஜ்யசபா 11 உறுப்பினர்கள் மட்டும் அன்றைக்கி ஆதரவாக வாக்களிக்கலைன்னா 3 வேளாண் சட்டங்கள் வந்திருக்காது. ஆர்டிகல் 370 ரத்து பண்ணியிருக்க முடியாது, சிஏ கொண்டு வந்திருக்க முடியாது, டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து கொண்டு, எல்லாமே அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பண்ணாங்க. இப்போயும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் நம்ம எதிரானோம்னா அரசியல் பண்ண முடியாதுங்கிற வழியே இல்லாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசியல் ரீதியாக பயணிக்கிறதுக்கு அதிமுகவோட ஆதரவுன்னு எதிர்பார்க்குறாங்க, எலெக்ஷனோ கூட்டணி எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வைக்கிறது மூலம் அதிமுகவை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எப்படி வந்து நாளைக்கு அவங்களோட ஜெல்லாகும்? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. போன மாதம் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இஷ்யூ போச்சு. இப்போ வந்து அண்ணாமலையா விஜய்னு போகிறாங்க. இந்த அண்ணாமலை விஜய்ங்கிற பிரச்சனையே எடுத்தாங்க. ஒன்றிய அரசு மீது தமிழ்நாட்டு மக்கள் மொழியை திணிக்கிறாங்கிற ஒரு பிரச்சனைகளை ஒன்று சேர்றாங்க மொத்தமாக. அப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலத்தில் வந்து டைவெர்ட் பண்ணுறாரு. இன்னும் 2 மாதம் கழிச்சு வேற ஒரு பிரச்சனை கையில் எடுப்பாங்க. இப்போ எதை டைவெர்ட் பண்ணுறதை இப்போ கையில் எடுத்துக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க? இந்த இஷ்யூஸ் வந்து எதை டைவெர்ட்? இப்போ இந்த 3 மொழி கொள்கை தான், தேசிய கல்விக் கொள்கை, 3 மொழி கொள்கையை வந்து கொண்டு வரதுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. பணம் தர முடியாதுன்னு ஒரு பேசினார். பணம் தர முடியாதுங்கிறது பேசினதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே அது கடன் தெரிவித்தாங்க. இன்க்ளூடிங் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவாகட்டும் மற்ற எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பிஜேபி தவிர எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ அந்த பிரச்சனையை பெருசாக வந்து திமுக வந்து இதை கையில் எடுத்து ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதை கோல போட்டி நடத்துறது, அது மாதிரி பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த பிரச்சனையை பெரிய இஷ்யூவாக கொண்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணுறாருன்னா, இவர்
இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா நேரடியாக வந்து உதயநிதியை பர்சனல் அட்டாக் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா அது மறந்து போய் இதில் வந்துடும். அண்ணாமலை விஜய் உதய்ங்கிற அந்த மாதிரியான ஒரு நரேஷனில் போய் அதை மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. பட் ஒவ்வொரு காலத்தில் அவங்க அந்த மாதிரி செய்கிறது தான். அப்போ இதுக்கு இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே வந்து இப்போ டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாக அதை கையாளுறாங்களா? உண்மையிலே வந்து இந்தியை கொண்டு வரணும் அல்லது மும்மொழியை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது அவங்க நோக்கமா? இல்லை, அது அவங்களுடைய நீண்ட நாள் நோக்கம், நீண்ட நாள் அஜெண்டா அதுதான். பட் அதை கொண்டே வருவாங்க, அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்சி இருக்கிற வரைக்கும் அதை அமல்படுத்த முடியாது. அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நெருக்கடி கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், இப்போ இந்த மாதிரியான சென்சிட்டிவான பாலிடிக்ஸ் தொட்டால் விளைவு என்னவாக இருக்குங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கும். இது இப்படி தொட்டால் இது இப்படி போகும் இருக்கும். இதுக்கு அவங்களுக்கு கண் கூட தெரியுது. அதை ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க? என்ன அறுவடை பண்ணுவாங்க? அவங்க நேர்மையாக மக்களை சந்தித்து வளர்ச்சியை சொல்லி அதெல்லாம் இன்றைக்குமே ஓட்டு வாங்கினதே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டிவைடிங் பாலிடிக்ஸ் தான். மக்களை பிரித்தாழ்ந்து அதுக்குள்ளே அரசியல் பண்ணக்கூடியவங்க தான். அதுக்கு துணையாக வந்து தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, எல்லாமே அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறது. அப்போனா மக்களை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து மக்கள் எவ்வளோ நாள் போராடினாங்க, புதுச்சேரி வீரர்கள் எவ்வளோ நாள் போராடினாங்க, சிஏக்கு எவ்வளோ நாள் போராடினாங்க, அவங்க ஏதாவது சவிச்சா அதெல்லாம் தாண்டி திரும்ப வெற்றி பெறாங்களே. அதுதான் மக்களை அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு மட்டும் ஒன்று சேர்க்க விடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஜாதியாக மதமாக அவங்க பிரித்து விட்ருவாங்க. சிந்திக்க முடியாத அளவுக்கு ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரித்து விட்டு தேர்தல் ஆணையம் இவிஎம் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா மாநிலத்துலையும். தமிழ்நாட்டில் அந்த வேலையை செய்ய முடியல. அதுக்குண்டான முயற்சியில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து இப்போ இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை வந்து பேசும்பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு வீடியோ போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, மும்மொழி கொள்கை கற்றுக்கிறது எங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆல்ரெடி 2 மொழி நாங்கள் ஓகே, இன்னொரு மொழி நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், அதை தடுக்காதீங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து வருது. அப்போ பாஜகவோட பிரச்சாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இங்கே இருக்க மக்களும் ஈல்டாகிறாங்க, சரிதான் அப்படின்ற இடத்துல நகராங்களா? இது எப்படி? இது வந்து அந்த மாதிரி வேலையை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையை அந்த காட்டிலே சொல்லுவாங்க. இப்போ பாஜகவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேயும் இஸ்லாமிய அமைப்பு இருக்கும், அங்கே இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து இங்கே இருக்கிற ஐடிவிங்க ஆளெலாம் வச்சு குழந்தைங்களை வச்சு அந்த பாஜக நிர்வாகிகளுடைய பிள்ளைகளாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வீடியோ பேசுங்கன்னு சொல்லி பேசி போடுறதெல்லாம் பெரிய விஷயமா இன்றைக்கி நடக்கிறது. பாஜக ராமநாதபுரம் பகுதியுடைய பாஜக நிர்வாகிகளுடைய சொந்தக்கார பிள்ளையாக இருக்கும், தெரிஞ்ச வீட்டு பிள்ளையாக இருக்கும். அதை வச்சு நான் சொல்கிற மாதிரி பேசுமான்னு வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்கு 3 மொழி கொள்கை என்னன்னு தெரியுமா? முதல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 3 மொழி கொள்கை 2 மொழி கொள்கை அதுக்கு என்ன தெரிய போகுது? தேசிய கல்விக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு 10 5ஆவது படிக்கிறப்ப சொல்லிச்சுன்னா அதுக்கு என்னன்னா முதல்ல புரியுமா? இதுலேருந்தே தெரிய வேணாமா இது ஃப்ராடுன்னு? அடிப்படை சொல்லுங்கள். ஒரு நீங்கள் இதை ஒரு காலேஜ் பையன் போராடிட்டான்னா நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க 5ஆவது படிக்கிற குழந்தை எங்களுக்கு 3 மொழி கொள்கை வேணும்னு கேட்குது. அதுக்கு 3 மொழி கொள்கைனால என்னன்னு தெரியாது. இங்கே இருக்கிற கட்சிக்கார பிள்ளைகள் வேறு விட்டு வீடியோ எடுத்து போட்டு அதை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி பார்த்தீங்களா, மாணவர்களே கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு. தமிழ்நாட்டில் நம்புவாங்களா இதெல்லாம்? இந்த அரசியல் பீகார்லேயே ஒரிசாலையும் எங்கேயாவது பண்ணாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பச்சாக்கே ஜோட்டாக்கேன்னு ஏதாவது ஹிந்தியில் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் யார் வீட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாத போடா ஆகிட்டு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த அரசியல்லாம் வடநாடு தான். தமிழ்நாட்டில் ஒரு நாளும் அவர்கள் அரசியல் எடுபடாது. ஓகே, இப்போ இந்த அரசியல் வந்து திரும்ப ஏதோ திமுக ஸ்கோர் பண்ணுறது தான் வந்து ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு வந்து அவங்க வலுவை சேர்த்துட்டே இருக்கிறாங்க. திமுகவுக்கு 4 நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. முதலமைச்சர் சொன்ன மாதிரி அண்ணாமலையும் ஆர்.என். ரவியும் தயவுசெய்து கொஞ்சம் நாளைக்கு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் மாற்றாம இருந்தாங்கன்னா திமுக 26 தேர்தல் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். அது இது நீங்கள் ஃபன்னாக சொல்கிறீங்களா? அது உண்மையாக சொல்கிறேன். இல்லை, இப்போ ஏன்னா இப்போ அண்ணாமலை அரசியலை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், இப்போ நான் அண்ணாமலை அரசெல்லாம் குறிப்பிட்டு கேட்குறேன். இப்போ அண்ணாமலை வந்து உதயநிதி எப்படி அட்டாக் பண்ணுறேன்னா, பால்டைல் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு துணை முதல்வரை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு இதை எடுக்கிறாரு. இப்போ இதுக்காக மற்ற சீனியர் நம்பர்ஸ்லாம் கொந்தளிக்கிறாங்க, இதாகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அநாகரிகமான அரசியல் செஞ்சு திமுகவோட அந்த இப்போ உதயநிதிக்கு அடுத்த நாளைக்கு சிஎம் ஓகே வரை சரத்துலாம் வச்சுக்கலாம், அடுத்த நாளைக்கு சிஎம் வர போகிறான்னு வைங்களேன். அப்போ ஒரு சிஎம்மே இந்த மாதிரி பேச வைக்கிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக பேச வைக்கிற இடத்துக்கு இவங்க நகர்த்துறாங்க அப்படின்னா, அப்போ இது எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டில் அதில் அந்த ரசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அநாகரிகமான அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் யாராவது வெற்றி பெற்றிருக்காங்களா? திமுக அதிமுக இந்த மாதிரி இடம் தலைவர்கிட்ட பேச்சாளர் இருக்காங்க, அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சீமான் வந்து 8% வாக்கு வாங்கி வாங்குறாரு சார். இதே மாதிரி பேசி எவ்வளோ நாள் இந்த 8% வாக்கு 2026 தேர்தலில் தெரியும் எத்தனை % வாங்கியிருக்காரு. பெருசாக ரசிக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ரசிப்பாங்க. அந்த அதுக்காக அதெல்லாம் ஓட்டாக மாறாது. வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் இன்றைக்கி என்ன நாம் தமிழர் கட்சி என்ன ஆக போகுதுன்னு. அப்போ இந்த அரசியல் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தலாம். பட் அதெல்லாம் வாக்கு வங்கியாக பொதுமக்கள் மத்தியில் போய் கன்வே ஆகவே ஆகாது. இந்த அரசியலை
தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே வந்து திமுக கூட்டணி வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து அது ஒன்றுபட்டு நிற்குது. இன்ஃபேக்ட் உள்ள பார்த்தாவே திமுக கூட்டணிக்குள்ளேயே சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. அதை அவ்வப்பொழுது வந்து விசிக வெளிப்படுத்துது, சிபிஎம் வெளிப்படுத்துகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனை வந்து கூர்மைப்படுத்தப்படுறது மூலமாக வந்து இந்த விஷயத்தில் பாஜக தனிமைப்படுத்தப்படுது, தமிழ்நாட்டை பொறுத்து பாஜக தனிமைப்படுத்தப்படுது, அதிமுகவும் மற்ற பாமக முதற்கொண்டு எல்லாருமே ஒரு புள்ளியில் இணைகிறாங்கிட்ட பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனையின் காரணமாக திமுகக்குள்ளே இருக்கிற அந்த ஆல்ரெடி திமுகவில் ஒரு கூட்டணி கட்சிகள்கிட்ட அதிருப்தி இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை மூலமாக இது தேவையில்லாத ஒரு டைமென்ஷன் நோக்கி நகரும்போது இப்போ இது வந்து எப்படி பாஜக இந்த பிரச்சனை கையாளும்னு பார்க்குறீங்க? அதாவது நமக்கு ஒரு எதிராக திரும்ப இந்த சப்ஜெக்ட், ஸோ இப்போ வந்து நம்ம இதை ட்ராப் பண்ணலாமா, இது திமுக கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கும் போது அது இன்னும் வலிமைப்படுது இதனால், அப்போ அதனால் ட்ராப் பண்ணலாம்னு பார்க்கலாமா, அல்லது இது இன்னும் எந்த கட்டத்தில் இது அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போவான்னு பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து என்னென்னா பாஜகவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நபர்களை வந்து அவங்க வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த அண்ணாமலையினுடைய இந்த பரபரப்பான பேச்சு பயன்படும். உண்மையின் ஆர்மி அப்படி இப்படிலாம் போய் கேஷ்டாக் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு பயன்படுத்தி. இல்லை, ஏன் சொல்லணும்னா வந்து அவர் இந்த மும்மொழி சப்ஜெக்ட் எடுக்கும்போது வந்து இப்போ திமுகவுடைய முக்கிய நபர்கள்லாம் வந்து மும்மொழி கொள்கை அடிப்படை இயங்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதோட பங்குதாரராக இருக்காங்க, அதோட ஓனராக இருக்காங்க. அதை வந்து விசிக தலைவர் திருமாவளவன் வந்து கூட டச் பண்ணுறாரு, விஜய் முதல் கூட டச் பண்ணுறாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த எல்லாருமே மும்மொழிக்கு ஆதரவாக இருக்கிற இடத்துல இருக்காங்க எல்லா தலைவரும். நீங்கள் பார்க்குற அவ்வளோ தலைவரும் அதை தான் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது எதிராக போதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்ணுறாரு. எப்படி இதை இல்லை, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக யாரும் இல்லை. மும்மொழி கொள்கை உள்ள பள்ளி அவங்க விஜய் சொல்லிட்டார், இதை பற்றி என்னுடைய இடத்துல ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அதே மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டா என்னுடைய இடத்துல வேற ஒருத்தர் ஸ்கூல் நடத்துறாரு. அவருடைய இடத்துல தவறான தொழில் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவர் மேலே நீங்கள் கேட்கலாம். அவருடைய இடத்துல ஒருத்தர் ஸ்கூல் நடத்துறாரு, இதில் எப்படி தவறாக வர முடியும்? அவர் நடத்துகிறாரா, அவர் நிர்பந்திக்கிறாரா? 3 மொழி கொள்கை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு யாராவது கட்டளை போடுறாரா? அவருடைய இடத்துல ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு, ஸ்கூல் நடத்துறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சுக்கிறாங்க. இதில் யாரும் கட்டாயப்படுத்தலை, யாரும் இது பண்ணல, அவர் அதை வலியுறுத்தவும் இல்லை. இது வந்து அடிப்படையே ஆதாரமற்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இதை தொட்டதுனால சொல்லப்போனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஒரு புள்ளியில் வந்து இறங்கி நின்றுருக்காங்க. இது எதிராக மாறும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து வேற ஒரு கிட்டத்தட்ட 50-60 ஆரம்பித்த பிரச்சனை. இதை இப்போ தொட்டோம்னா வந்து இதை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துடலாம், எனக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போய் நிற்கிறாங்கன்ற ஒரு ட்ரையல் பார்த்தா தொட்டோன்னே எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. எல்லா கட்சியிலும் கருத்துக்கள் வேற இருந்தால் கூட இந்த பிரச்சனையில் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது தவறான விஷயத்தை கையில் துணிட்டோமோ அப்படின்றது தான் அவங்களுக்கு இப்போ தோணும். பட் இதை மாற்றுறதுக்கு ஒன்றும் ரெடியாக வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்கு கிளப்புவாங்க. இருக்கிறதுக்கு யாரை பாயா கூப்பிட்டு. ஆனால் இதில் பின்வாங்க மாட்டாங்களா? இப்போ நாங்கள் இதை ட்ராப் பண்ணுறோம், மும்மொழி விஷயத்தை ட்ராப் பண்ணுறோம், கல்விக்கான ஃபண்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வர மாட்டாங்களா? இப்போதைக்கு இதை ஹோல்டில் போடுவாங்க. ஓகே, அவங்க எப்பவுமே ஒரு பிரச்சனையை அப்படியே அமைதியாக. ஆனால் இப்போ திமுக கேட்டு தானே இருப்பாங்க, ஏன் ஃபண்டு கொடுக்க மாட்டேங்குது, அது இது இப்படி லைவாக வச்சுக்க தானே ஆசைப்படுவாங்க. அது கடிதம் எழுதுவாங்க, திருப்பி கடிதம் வரும், அப்புறம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும், இப்படியே போகும். இப்படியே போயிட்டு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இப்படி தான் டைவர்ட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அவங்க ஒரு பிடிவாதமாக நிற்பாங்க. அப்போ தான் போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கும். அந்த கட்டத்து வரைக்கும் அந்த கட்டம் வரைக்கும் இது இப்படியே கொண்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 26 தேர்தல் வரைக்கும் இனிமேல் இந்த பிரச்சனை தொட மாட்டாங்க. இனிமேல் இந்த 3 மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கைகள்லாம் இனிமேல் தொட மாட்டாங்க. வேற ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து தர்மேந்திர பிரதான் பேசுறாரு, சார் 5000 கோடி வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் உடனே அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, தமிழ்நாடு வந்து உயர்ந்து நிற்கிது அப்படி இப்படிலாம் பாராட்டிட்டு இதையும் சேர்த்துக்குங்க கூட அப்படின்ற மாநில ஜென்ம பொன்மனை எல்லாம் போட்டுக்குங்கிறாரு. அப்போ அவங்களுக்கே தெரியுது தொட்டாங்க வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ இதை வந்து ட்ராப் பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்டை பற்றி ட்ராப் பண்ணுவோம், வேற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க, ஏதாவது கோயில் ஏதாவது வச்சு ஓட்டுவோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஒரு 10 மாதத்துக்கு அதை வச்சு ஓட்டுவாங்க. யாருக்கு ஆடு வெட்டுறா, கோழி இருக்கிறா, ஏன் பட்டை போடுறான், ஏன் வந்து இது பண்ணுறான், ஏன் தாடி வச்சிருக்கான், ஏன் தொப்பி வச்சிருக்கான், ஏன் ஆட்டுக்கு திங்கிறான், மாட்டுக்கு இதை வச்சே ஓட்டுவாங்க கொஞ்ச நாள். இந்த 10 மாதத்தை ஓட்டிட்டு இதை தொட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறானுங்க தமிழ்நாட்டில். எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்கும்லாம் ஒன்று சேர்றானுங்க. இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருக்குது, இது தொட வேணான்றதுனால ஹோல்டில் போடுவாங்க. அப்போ இவங்க காசு கேட்பாங்க, திருப்பி வருவாங்க, அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க, குழு நடக்கும், நீதிமன்றத்துக்கு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னும் 1 வருஷம் வரைக்கும் பாருங்க, நீ அவர் 10 மாதத்துக்கு இந்த பிரச்சனை இனிமேல் பாஜக கையில் எடுக்காது. சார், இப்போ டெல்லி பாஜக இந்த விஷயத்தில் தவறான முடிவு பின்பற்றான்னு வச்சுக்கோமே, மாநில பாஜக இந்த விஷயத்தில் அவங்களுக்கு போதிய தெளிவு இல்லை. இந்த விஷயத்தில் தெளிவு இல்லைன்னா இது தொட்டிருப்பாங்களா? தெளிவாக இருந்தால் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் தொட்டா என்ன நடக்கும் தெரியாதா? ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ட்ரையல் பார்ப்போம். ஓகே, பழைய வீரியம் இருக்கா, இல்லை ஒரு போயிடறானுங்களா, ஓகே, ஒரு லைட்டாக ஒரு சீனி பார்ப்போம், ஒன்று சேர்றானுங்களா இல்லை பழைய மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ இதை அப்போதைக்கு ஹோல்டில் போடு, வேற ஒரு பிரச்சனை கிளப்பு அப்படிங்கிறதா கொண்டு போவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டெஸ்ட் ரைடு மாதிரி பார்த்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். டெஸ்ட் ரைடு தான் பார்த்துறேன். இந்த டெஸ்ட் ரைடு மக்களோட விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக அந்த பாலிடிக்ஸ் எதை நோக்கி நகர்த்துறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி.